ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி. அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. என் செல்ல பிள்ளையே, அவசர செய்தி உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனைக்கு எல்லாம் தீர்வு வந்துவிட்டது. இது முருகப்பெருமானின் உத்தரவு. என் செல்லமே, நீ கேட்டது எல்லாம் ஒவ்வொன்றாக நடக்க துவங்கிவிட்டதல்லவா? அப்படி இருக்கும் பட்சத்தில் உனக்கு என்ன கவலை? இனி ஒவ்வொன்றாக நடக்க துவங்கிவிடும். கவலைப்படாதே. வருவதை வைத்து சந்தோஷமாக இரு. வருவதை வைத்து நீ சந்தோஷமாக இருக்க பழகிக்கொள். நீ நினைத்ததை நடத்தி கொடுக்கப் போகிறேன் இந்த முருகப்பெருமான். உனக்கான நல்ல நேரம் துவங்கிவிட்டது என் செல்லமே. வாழ்க்கையில் உனக்கு என்ன இல்லை சொல் பார்க்கலாம். எல்லாம் இருக்கிறது. சந்தோஷம் என்று நினைத்துக்கொள். எல்லாம் சந்தோஷமான சூழ்நிலையில் உன்னை வந்து சேரும். எல்லாமே விரைவில் நல்ல விதமாக மாறும். உனக்கான அழகிய வாழ்க்கை உன்னை தேடி வரும். முதலில் உன் மனக்குழப்பத்திலிருந்து வெளியே வா. நீ மனம் உடைந்து போகும் அளவு உன்னை சோதனைகள் சூழ்ந்துள்ளது. நீ அவற்றையெல்லாம் துச்சமாக நினைத்து அதிலிருந்து வெளியேற கற்றுக்கொள். அல்லது உன் மனதில் இருக்கும் குப்பைகளை தூக்கி எறி. இந்த முருகப்பெருமான் மேல் நம்பிக்கை இருக்கிறது தானே? மகிழ்ச்சி நல்ல பெயருடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழப்போகிறாய். முதலில் உன்னையே நீ நம்ப வேண்டும். அதுவும் முழுவதுமாக நம்ப வேண்டும். அப்போதுதான் அனைத்தும் உன்னை தேடி வரும். ஏன் தெரியுமா? நான் வைத்த பரீட்சையில் நீ தேறிவிட்டாய். இவையெல்லாம் இன்று உனக்கான சோதனை காலம் என்பதால் தான் நிறைய கஷ்டங்களை அனுபவித்தாய். இனி உனக்கு நல்ல காலம். ராஜயோகத்தில் இருக்கிற. தொட்டது துலங்கும். நினைத்ததெல்லாம் நடக்கும். எடுத்த காரியங்கள் எல்லாம் கைகூடும். நீண்ட காலமாக உன்னை சிதைத்து வருகின்ற பிரச்சனைகளில் இருந்து விடுதலை பெறப் போகிறாய். இனி அனைத்தும் சுலபமாக நிவர்த்தி செய்யப்பட்டுவிடும். வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள். பயந்து விடாதே. நீ என்றும் தழைத்து வேறொன்று நிலை நின்று மேலோங்கி நிற்பாய். இதோ உன் பிரச்சனைகளை அனைத்தும் நான் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போக்கி விடுவேன். கவலைப்படாதே. பிறகு நீயே அதிசயப்படுவாய், ஆச்சரியப்படுவாய். நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை வாழத்தான் போகிறாய். இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு. சில நேரங்களில் சில இடங்களில் என்னிடம் நீ புலம்புகிறாய். என்னவென்றால், முருகா, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கின்றேன். ஆனால் அதற்கான பலன்களை என்னால் அனுபவிக்க முடியவில்லையே. ஆனால் சிலர் எந்த கஷ்டமும் படுவதில்லை. ஆனால் சந்தோஷமாக இருக்கிறார்களே. எப்பொழுது எனது வாழ்க்கையும் நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று நீ சொல்லலாம்? என்னிடம் கேட்கிறாய். இந்த முருகப்பெருமான் சொல்வதை சற்று கவனமுடன் கேள். வாழ்க்கையில் 3 நிலைகளை வகைப்படுத்தலாம். வாழ்க்கையை இளம் வயதில் அதிக உழைப்பு, குறைந்த பலன். நடுத்தர வயதில் சமமான உழைப்பு, சமமான பலன். வயோதிகத்தில் குறைந்த உழைப்பு, அதிக பலன். கூட்டி கழித்து பார்த்தால் வாழ்க்கையில் அனைத்தும் சமமாகத்தான் நமக்கு கிடைக்கின்றது. கடினமாக உழைத்து கொண்டிருக்கும் போது நமது வாழ்க்கை முடிந்துவிட்டால் என்று நீ எண்ணுகிறாய். அப்படியானால் அதிக பலனை பெறுவதற்கான பொறுமை உனக்கு இல்லை என்று நினைத்து கொள்ள வேண்டியதுதான். வாழ்க்கை ஒரே இன்பமாக இருந்தால் திகட்டிவிடும். ஆகவேதான் கடினமான அனுபவங்கள் வாழ்க்கை கரும்பை போல இனிமையானது. நுனிக்கரும்பின் சுவையை விட அடிக்கரும்பின் சுவை அபரிதமானதானது. சுவையான தித்திப்பான பகுதிகளுக்கிடையே கடினமான சுவை குறைந்த ஒரு சிறு பகுதி. இதனை கடித்து மென்று துப்பினால்தான் சுவையான மற்றொரு பகுதியை நாம் பெற முடியும். அதே போலத்தான் துன்பங்கள் வாழ்வின் இன்பத்தை நமக்கு உணர்த்துகின்றன. தொடர்ந்து இனிப்பையே உண்பவர் நாளடைவில் இனிப்பை தவிர வேறு சுவை கிடைக்காதா என்று ஏங்குபவர் போல நமது நிலை மாறிவிடக்கூடாது. எனவேதான் நமது வாழ்க்கையில் இன்பம், துன்பம், கவலை, மகிழ்ச்சி, நஷ்டம், லாபம், உறவு, பிரிவு என்று பலவிதமான பல வகையான சுவைகளை பெற்றிருக்கிறோம். ஓர் சுவையில் ஊறி மயங்கி விடாது. எந்த ஒரு சுவையும் ருசித்து பார்ப்போம் என்றே துணிவோம். நம் வாழ்க்கை கட்டி கரும்பாய் கட்டி தேனாய் இனிக்கட்டும் என் செல்லமே. ஆகவே
இந்த முருகப்பெருமான் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கிறேனே என்று கலங்க வேண்டாம். கஷ்டத்தை என்றைக்கும் உன்னை தாழ்த்த நான் உனக்கு கொடுத்ததல்ல. நீ கஷ்டத்தை அனுபவம் மூலமாக உனக்குள் இருக்கும் வைராக்கியம், பக்குவம், உன் பலம், உன்னுடைய தன்னம்பிக்கை எல்லாம் உனக்கு புரிய வைக்கத்தான். கஷ்டம் மூலமாக நீ கற்ற பாடம், நாம் கண்ட கஷ்டம் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடாது என்ற பாடத்தையும், கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு உதவ வேண்டும் என்று மிகப்பெரிய பாடத்தையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தனை நிகழ்வுகளும். புரிகிறதா? நீ நினைத்தது நடக்கவில்லை, நாள் தள்ளிக்கொண்டே போகிறது, என்ன நினைத்தாலும் நடக்காமல் போகிறது என்ற மனக்குழப்பத்திலிருந்து முதலில் வெளியே வா. முதலில் அனைத்தும் நடப்பதும் அனைத்தும் நல்லதுக்கே என்று நினைத்துக்கொள். அப்படி நீ நினைக்கும் பட்சத்தில் உனக்கான இந்த முருகப்பெருமான் நல்லதொரு ஆசீர்வாதத்தை உனக்கு பெற்றுக்கொள்வாய். நீ மனமுடைந்து போகும் அளவுக்கு உனக்கு சோதனைகள் சூழ்ந்துள்ளது. நீ அவற்றையெல்லாம் துச்சமாக எடுத்துக்கொள். உன்மேல் நம்பிக்கை இருக்கிறதல்லவா? உனக்கான நல்வழியை உன் கண்களுக்கு புலப்படும்படி நான் உன்னை அழைத்துச் செல்லப் போகிறேன். நம்பிக்கை ஒன்றுதான் துயரங்கள் தீர்க்கும் மருந்து. விடை தெரியாத பயணம், புதிர் கொண்ட நிகழ்வுகள், இருள் சூழ்கின்ற நேரமாய் உனக்கு துரத்தி வருகிறதா உன்னை? கவலைப்படாதே. இனி அத்தனையும் வீழ்ந்து போகும். உன் வாழ்வில் இன்னும் எத்தனை நாள் இந்த வேதனையும் துக்கமும் என்ற கேள்வியும், அதில் உனக்கான வழியின் ஆதங்கத்தையும் நான் உணர்கிறேன். கவலைப்படாதே. துன்பத்தை கையில் எடுத்துக்கொள்ளாதே என்ற வார்த்தைகள் இப்போதைக்கு உன் மனத்திற்கு பத்தாமல் கோபத்துடன் இருப்பாய். ஆனால் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, உன் கழுத்தை நெரிக்கும் எல்லா விஷயத்தையும் நான் சரி செய்து வருகிறேன். இனிவரும் காலங்களில் உனக்கு சந்தோஷமும் நிம்மதியும் உன் வாழ்வில் பூத்து குலுங்கப் போகிறது. உனக்கு எல்லையில்லாத சந்தோஷம் ஒன்று காத்திருக்கிறது. என்றும் நீ நன்றாக இருப்பாய் என் செல்லமே. ஆகவே இனி உன் வாழ்வில் நீ நன்றாக இருப்பாய். விரைவில் உன் வேண்டுதல்கள் எல்லாம் இந்த முருகப்பெருமான் நிறைவேற்றுவேன். ஒவ்வொன்றாக உன் கஷ்டமான நேரத்தில் கைவிட்டவர்களை நினைத்து குழம்பாமல் அவர்களே வியக்கும்படி வாழ வேண்டும் என்ற மன தைரியத்தோடு முயற்சி செய். உன் வெற்றி பாதைக்கு உன்னை கைபிடித்து இந்த முருகப்பெருமான் அழைத்துச் செல்வேன். நீ இழந்த அனைத்தையும் நீ பெறுவதற்கு உறுதுணையாக இருப்பேன். விரைவில் பல அதிசயங்கள் நடக்கும். ஆம் செல்லமே, கவலைப்படாதே. உனக்கான திடீர் திருப்பங்கள் ஏற்பட்டு அதில் உன் மனம் மகிழ்ச்சியில் துள்ளப் போகிறாய். இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு, சத்திய வாக்கு. நிச்சயமாக நீ நினைத்ததெல்லாம் நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே நடக்கும். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம்.